லாஸ்ட் நம்ம யூடியூப்ல போட்டிருந்தோம் தனிநபர் மின்னியக்கி அப்படிங்கறது நிறுத்தியிருந்தோம். இப்ப அதனுடைய தொடர்ச்சி தனிநபர் மின்னியக்கி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தனிநபர் மின்னியக்கி ஒரு தனிப்பட்ட இயந்திரம், ஒரு இயந்திரம் தனிப்பட்ட இயந்திரத்தோட ஒரே ஒரு இயக்கி மின்சார மோட்டர் கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கு. இயக்கி அவ்வளவுதான். ஒரு மோட்டார் ஒரு மிஷின் அவ்வளவுதான். அந்த மோட்டர் அந்த மிஷினை மட்டும்தான் கட்டுப்படுத்தும். இதுதான் தனிநபர் மின்னியக்கிங்கிறது. சுருக்கமா சொல்லணும்னா அதுதான். அனைத்து இயக்கங்களும் ஒரே மின்னோடி மூலம் செயல்படுத்தப்படுது. அனைத்து இயக்கங்களும் இப்ப மிஷின் பார்த்தோம்னா ட்ரில் பண்றது, தேய்க்கிறது, இந்த மாதிரி ஓடுறது, சுத்துறது மாதிரி இருக்கும். அது எல்லா கட்டுப்பாடும் ஒரே ஒரு மோட்டர் மூலம் நடக்கும். இதுதான் தனிநபர் மின்னியக்கி. ஒரு மோட்டார் ஒரு மிஷின் அவ்வளவுதான். இதுக்கு பேர் தனிநபர் மின்னியக்கி. நம்ம லாஸ்ட் பார்த்தோம். அடுத்து குழு மின்னியக்கி. இந்த குழு மின்னியக்கின்னா ஒரு மின்னோடியை வச்சு ஒரு மிஷின்ல பல மின்னோடி. ஜஸ்ட் a minute, கட் ஆயிருக்கு. குழு மின்னியக்கின்னா ஒரு மின்னோடி வச்சு பல இயந்திரங்களை இயக்குறது. குழுன்னா குரூப். ஒரே ஒரு மின்னோடியை வச்சு ஒன்றுக்கு மேற்பட்ட இயந்திரங்களை இயக்குறது. ஒரே ஒரு மோட்டார் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட உருளை தாங்கி மற்றும் அச்சுடன் இணைக்கப்பட்டிருக்கும். நல்லா படிச்சுங்க. இது பெல்ட் கியர் மூலம் நம்ம என்ன பண்ணலாம்னா கனெக்ட் பண்ணலாம். பெல்ட் அல்லது கியர். உதாரணத்துக்கு சொல்ல போனோம்னா இந்த ரைஸ் மில்லு, இந்த மாவு அரைக்கிற மிஷினு மாதிரி கிரைண்டர்ஸ் சொல்லுவாங்க. அதாவது ஒரே ஒரு மோட்டார் இருக்கு. அது என்ன பண்ணா ஒரு 4-5 மிஷினை கனெக்ட் பண்ணி சுத்த வச்சுட்டு இருக்கு. இதுக்கு பேர் குழு மின்னியக்கின்னு சொல்றது. இது பெல்ட் அல்லது கியர் மூலம் நம்ம என்ன பண்ணலாம், இயக்கலாம். இதுக்கு பேர் குழு மின்னியக்கி. அதனுடைய ஸ்கெட்ச் தான் இது. குழு மின்னியக்கியோட ஸ்கெட்ச். ஒரே ஒரு மோட்டார் இருந்தா இருக்கு. இந்த மோட்டரோட ஒரு ஷாப்ட் இணைக்கப்பட்டிருக்கு. இந்த ஷாப்ட்ல இந்த புள்ளிகள் 3 புள்ளிகள் இணைக்கப்பட்டிருக்கு. இந்த 3 புள்ளிகளும் 3 மிஷினை சுத்த வைக்குது. இந்த ஒரே ஒரு மோட்டார் 3 மிஷினை சுத்த வைக்குது. ஏதோ ஒரு 3 மிஷின் அவ்வளவுதான். அது கிரைண்டரா இருக்கலாம், மாவரைக்கிற மிஷினா இருக்கலாம், அல்லது வேற ஏதாவது ஒரு மிஷினா இருக்கலாம். இதுதான் குழு மின்னியக்கின்னு சொல்றது. புரிஞ்சுக்கிட்டா போதும். இந்த ஸ்கெட்ச்லாம் உன்னுடைய புக்ல இருக்கு. இதோட நன்மைன்னு பார்த்தோம்னா விலை மலிவு. ஏன்னா ஒரே ஒரு மோட்டர் தான். ஒரு மோட்டரை வச்சு பல மிஷின்களை நம்ம இயக்குறோம். அதனால விலை குறைவு. இது நன்மை. குறைபாடுன்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த மோட்டர் நின்றுச்சுன்னா அவ்வளவு மிஷின் உட்கார்ந்துரும். இதுதான் மெயினா உள்ள குறைன்னு பயன்படுத்தணும்னா. குறைன்னு பார்த்தோம்னா இந்த மோட்டர் ஃபால்ட் ஆயிடுச்சுன்னா அவ்வளவு இயந்திரமும் அப்படி ஸ்டாப் ஆயிடும். இதுதான் பெரிய குறைன்னு சொல்றது. இந்த குழு மின்னியக்கில இது ஒரு குறைகள் இருக்கு. அடுத்து பார்த்தோம்னா பல மின்னோடி இயக்கி. பல மின்னோடி இயக்கிங்கிறது பெரும்பாலும் எங்க பயன்கள் பார்த்தோம்னா உருட்டு ஆலைகள், காகித ஆலைகள், நகரும் படிக்கட்டுகள், கலப்பு உலோக ஆலைகள். இது உருட்டல் ஆலைன்னா பெரிய ஆலை, பெரிய ஃபேக்டரிஸ் சொல்லுவாங்க. உருட்டல் ஆலைன்னு சொல்லுவாங்க. அதுல கம்பி, இந்த மாதிரி தகரம், அந்த மாதிரி உருட்டல் ஆலைகள், காகித ஆலைகள், நகரும் படிக்கட்டுகள் நீ பார்த்துருக்கலாம். இப்போ நம்ம மதுரைக்கு போயிருந்தீங்கன்னா பார்த்துருப்போம். போத்திஸுக்கு போயிருந்தீங்கன்னா பார்த்துருப்பேன். அதுல ஸ்டெப்ஸ் இருக்கு. ஏறி நின்னோம்னா அதுவா கொண்டு இங்க மேலே ஏற்றி விட்டுரும் அல்லது இறக்கி விட்டுரும். அதை நம்ம போத்திஸ்ல பார்க்கலாம். நீ மதுரை போயிருந்தீங்கன்னா பார்க்கலாம். அதான் நகரும் படிக்கட்டுகள் சொல்றது. கலப்பு உலோக ஆலைகள் மாதிரி உலோகங்களை உருக்கி அது மாதிரி உலோகத்து திரட்டி அது மாதிரி செய்யக்கூடிய ஆலைகள்லையும் பார்க்கலாம். இது பல மின்னோடி இயக்கி. பல மின்னோடி இயக்கினா பல மோட்டார் இருக்கும். பல மின்னோடி இயக்கும். பல மின்னோடி ஆனா என்னன்னா ஒரே ஒரு இயந்திரம். பல மின்னோடி ஒரு இயந்திரத்துக்குள்ள பல மின்னோடிகள் இயங்கும். பல மின்னோடிகள் இப்போ ஸ்டெப்ஸ் சுத்துறதுக்கு, இந்த ஸ்டெப்ஸ் தூக்குறதுக்கு மாதிரி பல இயக்கிகள் இயங்கும். அதனால பல மின்னோடி ஒரே ஒரு இயந்திரங்கள்ல செயல்படும். இது பல மின்னோடி இயக்கி அப்படின்னு சொல்றது. அதுல பெரும்பாலும் உருட்டல் ஆலைகள், காகித ஆலைகள், நகரும் படிக்கட்டுகள், இந்த கலப்பு உலோக ஆலைகளை இது பயன்படுத்துறாங்க. இதுல நன்மைகள்னு பார்த்தோம்னா
என்னன்னா ஏதாவது ஒரே ஒரு சிஸ்டம் வந்து கெட்டு போச்சுன்னா அந்த சிஸ்டம் மட்டும்தான் நிற்கும், மற்றதெல்லாம் இயங்கிட்டு இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு ஓடுறது, இப்போ உருட்டுறது நின்று வச்சுன்னா மற்றதெல்லாம் இயங்கிட்டு இருக்கும். அது மாதிரி இயங்குறது நிற்காது. ஒரே ஒரு இயந்திரத்துல ஒரே ஒரு செயல்பாடு மட்டும் இருந்துச்சுன்னா மற்ற செயல்பாடு நடந்துகிட்டே இருக்கும். குறைன்னு பார்த்தோன்னா விலை வந்து அதிகம். ஏன்னா நிறைய மோட்டர்கள் வந்து இதுல இருக்கும். உள்ளக்குள்ள ஸ்டெப்ஸ் இயக்குறது, ஓடுறது, அது மாதிரி இதெல்லாம் நிறைய மோட்டர்கள் வந்து அதிகமா இருக்கனால விலை வந்து அதிகமா இருக்கும். அடுத்து பார்த்தோன்னா வீடுகளில் பயன்படுத்தக்கூடிய மின்னாக்கி தேர்வு. வீடுகளில் பயன்படுத்தக்கூடிய மின்னாக்கி தேர்வுன்னு பார்த்தோம்னா நிலையான வேக சுமைகள், மாறுபட்ட வேக சுமைகள். நிலையானண்டா ஒரே நிலையா சுத்துறது, மாறுபட்ட வேகம்னா மாறி மாறி சுத்துறது. நிலையான வேகத்துல சுத்தக்கூடிய மோட்டர்கள். மாறுபட்ட வேக சுமைகள், மாறுபட்ட வேக சுமைனா ஃபர்ஸ்ட் கியர் செகண்ட் கியர் மாதிரி ஸ்டெப் அப், மாறுபட்ட நம்ம இதெல்லாம் பார்க்கலாம். மிக்சி, கிரைண்டர்ஸு, வாஷிங் மிஷின், இதெல்லாம் மாறுபட்ட வேக சுமைகள். அதற்கான பயன்படுத்தக்கூடிய மோட்டர்கள். இதான் வந்து மாறுபட்ட வேக சுமைகள்ங்கிறது. நிலையான இப்போ தண்ணி எரிக்கிற மோட்ரு நிலையா ஓடிக்கிட்டே இருக்கும், அந்த வாட்டுக்கு அதே ஒரே ஸ்பீடில் சுற்றிக்கிட்டே இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி மேலே ஏறிக்கிட்டே இருக்கும். இதுதான் நிலையான வேக சுமைகள் உள்ள மோட்டர்னு சொல்றது, வீடுகளில் பயன்படுத்துறது. இந்த நிலையான வேக சுமைகள் பார்த்தோம்னா இயந்திர கருவிகள் பயன்படுத்துறாங்க. ஹைட்ராலிக் பம்ப்ஸ் காகித தொழிற்சாலையிலையும் பயன்படுத்துறாங்க. ஹைட்ராலிக் பம்ப்ஸ், ஹைட்ராலிக்னா தண்ணி எரிக்கிற பம்பு, இயந்திர கருவிகள்ல பயன்படுத்துறாங்க. ஹைட்ராலிக் பம்ப்ஸ் காகித தொழிற்சாலையிலையும் பயன்படுத்துறாங்க. இந்த நிலையான வேக சுமை ஒரே மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கும். மாறுபட்ட வேக சுமைகள்னு பார்த்தோம்னா கிரேன்ங்கிறது வந்து இந்த தூக்குறது. வீடுகள் போக மற்ற இடங்கள்ல பயன்படுறதுன்னு பார்த்தோம்னா கிரேனு, ஹாய்ஸ்ட்ங்கிறது வந்து லிப்ட் மாதிரி உள்ள சிஸ்டம் தான் ஹாய்ஸ்ட்கள் அப்படிங்கிறாங்க. இது வந்து ஒரு மாறுபட்ட வேக சுமை, நிக்கிறது, மேல தூக்குறது, இறக்குறது, இந்த மாதிரி வேகங்கள்ல கட்டுப்படுத்துறது மாறுபட்ட வேக சுமைகளுக்குள்ள மோட்டர்கள் அப்படின்னு சொல்லலாம். இது வரைக்கும் பார்த்துருக்கோம். மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ.